தஞ்சை மாவட்டத்தை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா நேற்று இரவு முதல் இன்று காலை வரை மழை தொடர்ந்து பெய்து கொண்டிருக்கிறது. தஞ்சை மாவட்டத்தில் தஞ்சை, திருவையாறு, ஒரத்தநாடு, பட்டுக்கோட்டை, பேராவூரணி, அதனாம்பட்டினம், மல்லிப்பட்டினம் உள்ளிட்ட பகுதிகளில் நேற்று இரவு முதல் பரவலாக மழை கொட்டி தீர்த்து வருகிறது. இதனை அடுத்து நேற்று தமிழ்நாடு பேரிடர் மீட்பு குழு 30 பேர் கொண்ட பேரிடர் மீட்பு குழு நேற்று தஞ்சை வந்தடைந்தனர். இவர்கள் மக்களின் பாதுகாப்பு பணிக்காக பல்வேறு பகுதிகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டு தற்போது தயார் நிலையில் உள்ளனர். இதனையடுத்து இன்று காலை தேசிய பேரிடர் படை 35 பேர் கொண்ட படை இன்று தஞ்சைக்கு வந்தடைந்தது. இவர்களும் மக்கள் பாதுகாப்பு பணிக்காக பல்வேறு பகுதிகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டு தற்போது தயார் நிலையில் உள்ளனர். இதற்கு அடுத்து பாத்தீங்கன்னா மல்லிப்பட்டினம், அதனாம்பட்டினம் உள்ளிட்ட பகுதிகளில் விசைப்படகு, நாட்டுப்படகுகள் பாதுகாப்புக்காக கரையோரங்களில் மீனவர்கள் சார்பில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. 1500 விசைப்படகுகளும் 2000 நாட்டுப்படகுகளும் கரையோர பகுதிகளில் மீனவர்கள் சார்பில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இவர்கள் வாழ்வாதாரம் தற்போது கேள்விக்குறியாகியுள்ளது. மீனவர்கள் சார்பில் தெரிவிப்பது என்னவென்றால், கடந்த தொடர்ந்து 10 நாட்களாக மழை பெய்து வருவதால் எங்களது வாழ்வாதாரம் மிகப்பெரிய கேள்விக்குறியாகவும் எங்களுக்கு பொருளாதார அடிப்படையில் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் அவர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து மீண்டும் இந்த மழை தொடர்ந்தால் எங்கள் வாழ்வாதாரம் மிகப்பெரிய சோகத்திற்கு உள்ளாக்கப்படும் எனவும் மீனவர்கள் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து தஞ்சாவூர் மாவட்டத்தை பொறுத்தவரை ஒரத்தநாடு உள்ளிட்ட பகுதிகளில் பார்த்தீங்கன்னா வயலில் தற்போது சம்பா தாளடி பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்ற சூழ்நிலையில் பயிர்கள் மூழ்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. இதனையடுத்து 1000க்கும் மேற்பட்ட ஏக்கர்கள் நீரில் மூழ்கி சேதமடையக்கூடிய சூழ்நிலையும் ஏற்பட்டுள்ளது. இதனால் விவசாயிகளுடைய நிலைமையும் தற்போது சோகமாகவும் கேள்விக்குறியாகவும் உள்ளது. தற்போது இந்த மழை நாளையும் நீடிக்கும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இதனையடுத்து தற்போது தேசிய பேரிடர் படை மற்றும் தமிழ்நாடு தேசிய பேரிடர் குழு 2 குழுக்களும் தற்போது தயார் நிலையில் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. உங்க விரிவான தகவல்களுக்கு நன்றி சதாம் ஹுசேன்.